ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்கள் கவிஸ் கிச்சனில் என்ன சமையல் பார்த்துருவோமா? காலையில் 4:15 அலாரம் வச்சு, ஆனால் எந்திரிச்சது 4:45. ஏன்னா இப்போ தம்பிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மிட் எக்ஸாம். அப்போ சரி அவனை 4:15 அலாரம் வச்சு எழுப்பணும்னு சொல்லி, ஆனால் நான் எந்திரிச்சிட்டு திரும்ப அப்படி படுத்தேன். நான் நல்லா தூங்கிட்டேன். 4:45 ஆகும்போது எந்திரிச்சு ஃபஸ்ட்டு தம்பிக்கு டீயை போட்டு கொடுத்தேன். அவன் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் எடுத்து படித்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் டியூஷன் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல அரிசி அடுப்பில் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழம், முருங்கைக்காய், உள்ளி எல்லாம் போட்டு ஒரு பச்சை கரைச்ச குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு உள்ளி தக்காளி பழம் எல்லாம் வெட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு இதெல்லாம் வதக்கியாச்சு. வதக்கி அடுப்பில் கூட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கூட்டு வைக்கலான்னு பார்த்தா, இந்த அச்சிங்காய் பயிர் இருந்தது, நீட்டு நீட்டமாக இருக்கும் தெரியுமா? அந்த பயிரை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுத்தேன். அது நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்தேன்னா தோரை வச்சா சூப்பராக இருக்கும். நான் அந்த கட்டையில் வச்சு அரியறனால கொஞ்சம் பெருசாக தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பழகணும். அதில் வச்சு கை வச்சு அரிஞ்சுன்னா டக்குன்னு அரிஞ்சிருவேன். சரி இதில் வச்சு அரியோன்னு சொல்லி அதை டக்குன்னு கட்டையில் வச்சு அரிஞ்சு எடுத்தாச்சு. அரிஞ்சு எடுத்து அதையும் தேங்காய் எல்லாம் சழிச்சு போட்டு அதையும் தோர வச்சாச்சு. அப்படி மொத்தத்தில் சமையல்லாம் முடிச்சுட்டேன். காலையில் இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா சேமியா தான் இருந்து. சேமியா கிண்டி பார்த்திங்கன்னா இந்த ஏத்தம்பழம் இருந்து சொன்னல, அதை குட்டி குட்டியாக ரவுண்டு ரவுண்டாக வெட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் சீனி போட்டு காலையில் காஃபி போட்டு எல்லாேருக்கும் டிஃபன் அதை கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க. நானும் பசங்களும் சாப்பிட்டேன். என்னோடய வீட்டால் அதுவங்க வேண்டான்ட்டாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் பொதி கட்டியாச்சு. முதல்ல அவங்களுக்கு பொதி கட்டினேன், சோறு வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா தோரை, மாங்காய்ச்சார், ஒரு முட்டை ஆம்லேட்டு இவ்வளோ வச்சு பொதி கட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் குழம்பு எடுத்தாச்சு. இவ்வளோதான்.